இப்போ லைவ்ல பூர்ணிமா, விஜய், விஷ்ணு 3 பேர் நின்னு பேசியிருக்காங்க. அப்ப விஜய் சொல்றாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வாய்ஸுக்கு அதுக்கும் பார்த்தா அந்த கேரக்டர் வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அவங்க குரலே வந்து போயிருக்கும் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இவர் சொல்றாரு. உடனே வந்து பூர்ணிமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவுல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா ஹீரோயின் ரோல் தான் குடுத்துருக்காங்க. ஆனா அர்ச்சனாவுக்கு மட்டும் வில்லன் ரோல் வந்து குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் குடுத்துருக்காங்க போல இருக்கு. அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா வந்து பண்ணாங்க, சூப்பரா பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வில்லிக்கு அந்த பாட்டே இருக்காது. அந்த மானாமதுரை பாட்டுக்கு வந்து அர்ச்சனா ஆடியிருப்பாங்க. அதுக்கு வந்து பூர்ணிமா சொல்றாங்க, இந்த மாரி அந்த படத்துல வந்து பாட்டே இருந்திருக்காது. இந்த மானாமதுரை பாட்டு கூட பார்த்தீங்கன்னா, கிரணும், விஷாலும் தான் ஆடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாட்ட அர்ச்சனாவுக்கு குடுத்து, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டீமும் பண்ணிட்டாங்க. அதே மாரி அர்ச்சனாவும் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து அடிச்சுக்க முடியாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கவே வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புகழ்ந்துகிட்டு இருக்காய்ங்க அர்ச்சனாவ. இந்த புகழ்ச்சி எங்க கொண்டு போய் விட போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா வந்து விஜய் கரெக்ட்டா சொன்னாரு. அவங்க வந்து அந்த கேரக்டர வந்து சூப்பரா பண்ணாங்க. அதே மாரி விஷ்ணு கரெக்ட்டா சொன்னாரு. பூர்ணிமா அந்த எடுத்து வச்ச அந்த 2 பாயிண்ட்டுமே கரெக்ட்டா இருந்த மாரி தான் இருந்துச்சு. இது பற்றி உங்க கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.